வணக்கம். என் பேர் சரவணன். இப்போ சண்டே வந்து குரூப் 2 முதன்மை தேர்வு எழுத போறீங்க. அவங்களுக்காக ஒரு சின்ன பதிவு தான். அந்த கடைசி நேர நேர வந்து அந்த கடைசி நேரங்கிறது ரொம்ப முக்கியம். படிப்பெல்லாம் நீங்க நல்லாவே படிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ வந்து உங்களுக்கு தேவையானது வந்து அந்த லாஸ்ட் டைம் அந்த ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட் பண்றது, அங்க போயிட்டு எக்ஸாம்ல எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அந்த கடைசி நேரத்துல அந்த கொஸ்டினை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அது எப்படி நம்மளுக்கு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒர்க் பண்ணுதோ அது பிரகாரம் தான் அவங்களோட ஃபியூச்சரே அமைஞ்சிருக்கும். ஒரு ஒரு மார்க்கும் ரொம்ப முக்கியமான மார்க்கு. இந்த இதை பத்தி நம்ம சார் வந்து என் கூட இருக்கிறவர், அரசு அலுவலர், முக்கியமான நிறைய தேர்வுகள்லாம் எழுதி அதுல பிரசித்தி பெற்ற ஒருவர். ஜெயவீரன், மிஸ்டர் ஜெயவீரன் அவர்கள் வந்து உங்களுக்கு கூட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாரு. அப்புறம் லாஸ்ட் டைமா நம்ம எழுதின எக்ஸாம் பத்தி அதை பத்தின எக்ஸ்பீரியன்ஸையும் நானும் சொல்றேன். சார் இப்ப சொல்லுவாரு. Good morning. First of all, thanks for giving me an opportunity for giving you some insights regarding your group 2 mains examination. ஸோ தமிழ் பட்டாளத்துக்கு அது பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். சரி, ஓகே. இப்போ நம்ம குரூப் 2 உடைய சிலபஸ் பேட்டர்ன் லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு குரூப் 2 மெயின்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேப்பரை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க குரூப் 2ல. அதில் வந்துட்டு ஒன்று லாங்குவேஜ் பேப்பர் இருந்துச்சு. யூ பீப்புள் ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ ஜிஎஸ் பேப்பரை பற்றி தான் பேச போகிறோம். அது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 6 மார்க்ஸு, 10 மார்க்ஸு, 15 மார்க்ஸாக கொடுத்துருந்தாங்க. அதில் லாஸ்ட் டைம் மெயின்ஸ் எழுதுன பழைய வெட்டரன்ஸ் ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீஷனை பற்றி. பட் இந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் எளிமையாக்கி இருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸாகவும் 15 மார்க்ஸாகவும் பிரிச்சிருக்கிறாங்க. அவுட் ஆஃப் 7 யூனிட்ஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பர்டிகுலர் தமிழ் கல்ச்சர் அப்படிங்கிற யூனிட்டை மட்டும் தனியாக பிரிச்சுட்டாங்க. ஸோ தமிழ் கல்ச்சர் கண்டிப்பாக 30 மார்க்ஸ் இருக்கு. அதை தனியாக பிரிச்சுட்டாங்க. அதை தனியாக பிரிச்சது மட்டும் இல்லாமல் 10 மார்க்ஸ் தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 9-10 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறாங்க கம்பல்சரி. அதில் வந்துட்டு 9 அவுட் ஆஃப் 9 நீங்கள் எழுதி ஆகணும், 90 மார்க்ஸ். தென் தமிழ் கல்ச்சர்ல 5 கொஸ்டின்ஸ் கொடுக்க போறாங்க. அவுட் ஆஃப் 5 யூ சப்போஸ் டு கிவ் ஆன்சர் ஃபார் 3 கொஸ்டின்ஸ். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 15 மார்க் கொஸ்டின். 15 மார்க் கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் கொடுக்க போறாங்க. அவுட் ஆஃப் 15 யூ சப்போஸ் டு கிவ் 12 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 300 மார்க்ஸ்க்கு ஸோ 9-10 மார்க்ஸ் கொடுக்க போறீங்க. தமிழ் கல்ச்சர்ல ஒரு 3-10 மார்க்ஸ் கொடுக்க போறீங்க. இதை தாண்டி 15 மார்க்ஸ்ல 12 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி 180 மார்க்ஸ் கொடுக்க போறீங்க. ஸோ கிட்டத்தட்ட 3600 வேர்ட்ஸ் நீங்க கொடுக்கணும். ஸோ கம்பேரிட்டிவ்லி இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப்ல 4500 4800 வேர்ட்ஸ் கொடுத்தாதான் அந்த கம்ப்ளீஷன் பண்ண முடியும். இப்போ உங்களுடைய போர்டனை கிட்டத்தட்ட டிராஸ்டிக்கா குறைச்சிட்டாங்க. இப்போ இதுல நம்ம எக்ஸாம் அன்னைக்கு எப்படி கொஸ்டின் பேப்பர் அப்ரோச் பண்றதுன்னு தான் வந்து சார் பர்டிகுலர்லி நம்ம தமிழ் பட்டாளம் ஆஸ்பிரன்ஸ் வந்து மெயின்ஸ் எழுத போறாங்க. அவங்களுக்கு இதை தாண்டி நம்மளுடைய தமிழ் கம்யூனிட்டிக்கு சொல்லணுன்றதுக்காக நான் வந்திருக்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா இனி புதுசா படிக்கிறதுக்குன்னு எதுவும் பண்ண வேண்டாம். எக்ஸைட் பண்ண மாதிரி லிட்டரலா வந்துட்டு எக்ஸாம் டே அன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் கையில வாங்கிட்டீங்க, என்ன பண்றது? இதுதான் நம்மளுடைய டார்கெட். கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டோன்னு நீங்க பாட்டுக்கு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே எழுத ஆரம்பிச்சுறாங்க படப்படுங்க. கொஸ்டின் பேப்பர் முதல்ல வாங்குங்க. வாங்கிட்டு எப்பவுமே பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வாங்கின டைம்ல ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்தை நம்ம ஃபர்ஸ்ட் ஓவர் கம் பண்ணணும். அதை தாண்டி ரெண்டாவது என்ன கொஸ்டின் கேட்பாங்களோ, எப்படி கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். அதை உடைக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு இதுதான் கேட்டிருக்கிறாங்க, நான் இதுக்கு தான் ஆன்சர் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளக்சுவேஷன்ஸ் வந்துட்டு மைண்ட்ல இருந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிரும். அதனால கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்துட்டு லாஸ்ட் கொஸ்டின் வரைக்கும் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. அதுக்காக வந்துட்டு பிட் பை பிட்டா வேர்ட் பை வேர்டா வாசிச்சுட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் கான்செப்ட்ஸ். இது வந்துட்டு இப்ப எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு ப்ளூ எக்கனாமி பத்தி கேட்டிருக்கிறாங்களா, மிஷன் மவுசன் பத்தி கேட்டிருக்கிறாங்களா, இதை தாண்டி பாத்தீங்கன்னா நேஷனல் பயோஃபியூவல் எக்கனாமி பத்தி கேட்டிருக்கிறாங்களா, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த மாதிரி வேர்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன பென்சில்ல லைட்டா உங்களுக்கு தெரியுற மாதிரி அண்டர்லைன் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. சரிங்களா? அதை பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் நீங்க 30 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா தமிழ் கல்ச்சர் நல்லாவே படிச்சிருப்பீங்க. அந்த தமிழ் கல்ச்சர் கொஸ்டினை முடிச்சிருங்க. ஏன்னா வேற வழி இல்லை, நமக்கு கொடுத்துதான் ஆகணும். தமிழ் கல்ச்சர் கொஸ்டின் முடிச்சுட்டு அப்புறம் ஜிஎஸ் போய்க்கோங்க. ஏன்னா அது ஒரு ஒரு பார்ட் முடிஞ்ச ஒரு போர்டன் ஃப்ரீயா இருக்கும். அதை முடிச்சிருங்க. இதை தாண்டி as far as ஜிஎஸ் கொஸ்டின் இஸ் கன்சர்ன் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் தெரியலாட்டி கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். இதை தாண்டி உங்களுக்கு தெரியாம கொஸ்டின் வந்திருக்காது. அட்லீஸ்ட் அதை பத்தின விஷயங்களை நீங்க கம்மா கிராஸ் பண்ணிருப்பீங்க. அதனால ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த வேலையை பண்ணுங்க. நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிருங்க. ரெண்டாவது என்ன பண்றீங்கன்னா தெரியாத கொஸ்டின்ஸ் பட் அதை பத்தி எனக்கு லைட்டா தான் தெரியும்ன்ற கொஸ்டின் லாஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கோங்க. எடுத்தோடனே நான் 15 மார்க்ஸ் எழுதுவேன் அந்த மாதிரி மைண்ட் செட் எல்லாம் போகாதீங்க. ஃபர்ஸ்ட் 10 மார்க்ஸ்ல நம்மள நல்ல ஸ்கோரிங் கிடைக்கும். 15 மார்க் அப்கோர்ஸ் நிறைய இருக்கு.
பட் இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி இருப்பீங்க. என்ன கேட்டா 10 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டே போய்க்கோங்க, கொஞ்சம் ப்ரெஷர் ஃப்ரீயா இருக்கும். மேற்கொண்டு 10 மார்க்ஸ்ல நீங்க கம்பேரிட்டிவ்லி நல்ல ஸ்கோரிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த கொஷின் எடுத்தாலும் ஒரு கொஷின்ல எத்தனை பிரேக்கப் இருக்கலாம் அப்படின்னா, ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கொஷின் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 2ல இருந்து 3 பிரேக்கப் நீங்க வச்சுக்கலாம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக ஒரு கொஷின் சொல்றேன். என்ன கொஷின் அப்படின்னா வந்துட்டு, வாட் இஸ் ப்ளூ எக்கானமி, ஹவு மிசன் மவுசிம் ஹெல்ப்ஸ் டு ப்ரமோட் ப்ளூ எக்கானமி இன் தி கண்ட்ரின்னு ஒரு கொஷின் கொடுத்துருக்கான். ஓகே, நீல பொருளாதாரம் தான் என்ன, மிசன் மவுசிம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்துட்டு நீல பொருளாதாரத்துல இது பொருளாதார குரூப்ல கூட கேட்டு. ஆமா, இது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் கேட்டு இதே டீம்ல கேட்டுருக்காங்க. இதை வளர்க்கறதுக்கு எந்த அளவுக்கு மிஷன் மவுசின் யூஸ் ஆக போகுது, நான் ஆன்சர் சொல்ல போறது இல்ல, பட் ஸ்ட்ரக்சர் எப்பயுமே ப்ரெசென்ட் பண்றப்ப ப்ரெசன்டேஷன்ல வந்துட்டு, ப்ரெசன்டேஷன்னா ஹேண்ட் ரைட்டிங் கிடையாது, த வே யூ ஆன்சர். ஸோ எப்பவுமே அந்த கொஷின் எதை பத்தினதோ அதை பத்தின இன்ட்ரோடக்ஷன் முதல்ல கொடுத்து பழகு, வாட் எவர் த கொஸ்டின் மேபி. சப்போஸ் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் சார். லாஸ்ட் டைமா நான் போன குரூப் 2ல இந்த குரூப் 2க்கு முன்னாடி குரூப் 2ல வந்துட்டு மைண்ட் நல்லா செட் ஆயிருந்துச்சு. இப்போ அப்படியே பாசிட்டிவா அப்படியே ஃப்ளோ ஆகி போயிட்டு இருந்துச்சு. இந்த குரூப் 2 வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், நம்மள கொஸ்டின் நம்பர்லாம் மாறி அதை பெரிய கஷ்டம் பண்ணி எழுதவே முடியல. அதை தாண்டி சார் கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடா வந்துச்சு கொஸ்டின்ஸ் எல்லாமே. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெடிஷனலா இப்படிதான் கேட்பாங்கன்னு ஒரு மைண்ட் செட்ல லாஸ்ட் டைம் குரூப் 2ல போயிருந்தாங்க, இன்க்ளூடிங் அஸ். அதுல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரேண்டமா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் HRNC டிபார்ட்மெண்ட் கிட்ட கோயில்கள்லாம் வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு த்ரோ பண்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அதனால ஷியோர்லி சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ் வில் பி தேர் இன் யுவர் எக்ஸாமினேஷன் பேப்பர். எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடிவு பண்ணிருக்கேன், கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு கொஸ்டினை பிரேக்அப் பண்ணி ஒரு 2-3 பிரேக்அப் கொடுக்கலாம் சார். 10 மார்க்ஸ்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம். அதை தாண்டி வந்துட்டு இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ப்ளூ எக்கனாமின்னு சொன்னோம். செகண்ட் அதுல வந்து வேற என்ன பிரேக்கப் இருக்கு, மிஷன் மவுசிம் இருக்கு. மிஷன் மவுசிமோட ஃபீச்சர்ஸ் கொடுக்க சொல்லுங்க. தேர்ட் பிரேக்கப் என்ன இருக்கலாம் அப்படின்னா வந்துட்டு அதோடைய பாசிட்டிவ் இம்பாக்ட். ஸோ எந்த கொஸ்டின் எடுத்தாலும் அதோட இன்ட்ரோடக்ஷன், அதோட ஃபீச்சர்ஸ், அதோட பாசிட்டிவ் இம்பாக்ட், இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா 10 மார்க்ஸ் கொஸ்டின் கவர் ஆயிரும். இதே இது பாத்தீங்கன்னா வந்துட்டு 15 மார்க்ஸ் கொஸ்டினை பொறுத்தளவுல இதுக்கு 15 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. 10 மார்க்ஸ்க்கு எழுதுனா அதே மாதிரி ஸ்ட்ரக்சரைசேஷன் பண்ணிக்கோங்க. பட் இது கூட முடிஞ்சா ஒரு சைடு ஹெட்டிங் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு கன்க்ளூட் பண்றது வந்து கொஞ்சம் ப்ராப்பரா கன்க்ளூட் பண்ணுங்க. இதை மட்டும் பண்ணுங்க. ஸோ கீப் இன் மைண்ட், எந்த கொஸ்டின் எடுத்தாலும் அந்த கொஸ்டின் எதை பத்தினதோ அதை பத்தின இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். ரெண்டாவது, அது என்ன தீமோ அதுல ஃபீச்சர்ஸ் எது இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கோங்க. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதோடைய பாசிட்டிவ் இம்பாக்ட் இல்லாட்டி வே ஃபார்வர்டு மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை தேர்டா கொடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் பிரேக்கப் பண்ணி மட்டும் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களால பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியும். இதை தாண்டி வந்து எனக்கு இத்தனை லைன் எழுதணும், அத்தனை லைன் எழுதணும்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. சப்போஸ் 10 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 1.5 பக்கம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னா 1 பேஜ் அட்லீஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஸோ செகண்ட் பேஜ் போறப்ப ஒரு 10-20% சேர்த்து கம்ப்ளீட் பண்ண பாருங்க. 1.5 பக்கம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பக்கமும் அடுத்த இருக்கக்கூடிய அரை பக்கத்துல அட்லீஸ்ட் 1/3 வரைக்கும் கொஞ்சம் கவர் பண்ணுங்க. அதை மட்டும் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்துட்டு இதை மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பேப்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. சப்போஸ் சார் எனக்கு வந்துட்டு கண்டென்ட் தெரியல சார் அப்படின்னா அது எதை பத்துனதோ அதுக்கு ஃப்ளோ சார்ட் போட்டுருங்க. அதான் ஒரே வழி. அது சம்பந்தமா ஃப்ளோ சார்ட்டை போட்டுட்டு முடிச்சிருங்க. அதை விட்டு நீங்க அந்த வேர்டிங்ஸ் தந்தீங்கன்னா கஷ்டப்பட்டுருவீங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணா தாராளமா பேப்பர் கம்ப்ளீட். ரிலவெண்டா எழுதினாலே போதும் சார். ஆமா, ரிலவெண்டா. எனக்கு லாஸ்ட் டைமா வந்து அவுட் ஆஃப் 15 மார்க்கே போட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டினுக்கு. 2 பேருமே 2 பேப்பர் 2 பேர் திருத்துறாங்க இல்லையா, அதுல ஒருத்தர் நான் இன்க்ளூடா தமிழ்ல எழுதினேன். அப்போ 2 பேருமே 15 மார்க் போட்டிருந்தாங்க. ஒருத்தர் ஃபுல் மார்க்கே போடுறாங்க. தமிழ்ல எழுதுனா மார்க் ஃபுல்லா வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சாரே வந்து சொல்லியிருக்கிறாரு தமிழ் சொந்தங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்ல எழுதியும் நிறைய மார்க் வாங்க முடியும், அந்த எழுதி வாங்க முடியும், நான் ஸ்கோரும் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டைம் சாரை தான் நான் கேட்டிருக்கேன். நிறைய அந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸாவே எடுத்து அதை கோத்ரூ பண்ணி விட்டது. அதாவது யூபிஎஸ்சி லெவல்ல சார் சொல்லுவாரு, அந்த யூபிஎஸ்சி லெவல்ல படிச்சாதான் உங்களை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கே பண்ண முடியுது. ஏன்னா உங்களோட போட்டியே வந்து உங்களோட விஷயம் வந்து ரொம்ப பெருசாக்குறாங்க. சும்மா நார்மலா நேரோவா இருக்கிறத விட பிராடா இருந்துச்சுன்னா எந்த ஒரு இதுவுமே சக்சஸ் பண்ணலாம். உங்களோட நீங்க வேலைக்கே சேர்ந்துட்டதுக்கு அப்புறம், முன்னாடி வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்றான் அப்படிங்கறது தான் பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கு. இங்க லைஃபும் அப்படிதான். அதனால நல்லா பிராடா பண்ணுங்க. இன்னும் நிறைய நிறைய தகவல்களை நிறைய சேகரிச்சு நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். டெஃபினட்டா என்னோட ஆசை, என்னோட விருப்பம், என்னோட எல்லாமே வந்து வில்லேஜ்ல இருக்கக்கூடிய, நான் ஒரு வில்லேஜ் தான், வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஒருத்தரும் பெரிய பெரிய ஆட்சியாளர் ஆகணும் அப்படிங்கறதா என்னோட ஆசை. அதை நான் நிறைவேற்றுவேன். நிறைய நண்பர்களை நல்லபடியா பழகி அவங்க மூலமா அவங்களுக்கு உங்க காதுகளுக்கு எட்ட வைப்பேன். டெஃபினட்டா இந்த எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. அடுத்து சாரே வந்து ஒரு சப்ஜெக்டே முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இந்த இந்த எக்ஸாமை வந்து நல்லா பண்ணுங்க. டைம் சேவ் பண்ணுங்க. நான் வந்து போன தடவை டைமிங் எடுத்துக்கிட்டது வந்து 8 மார்க்குக்கு வந்து சாரி 10 மார்க் அண்ட் 15 மார்க். 10 மார்க்கு வந்து 8 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். 15 மார்க்குக்கு வந்து 10 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதே தான் கன்க்ளூட் பண்ணேன். ஆனா லைன் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் படம் போட்டுங்க. படத்தை நல்லாவே போடுங்க. ஃப்ளோ சார்ட் இந்தியாவுக்கு தேவைப்பட்ட இந்தியா ஹிஸ்டரினாலும் இப்போ ஹிஸ்டரி கொடுத்துருக்காங்க, பாலிட்டி கொடுத்துருக்காங்க. பாலிட்டிக்கு ஃபுல்லா விதி எழுதிருங்க. ஹிஸ்டரினா மேப் போடுங்க. ஜாகிரபி கொஸ்டினுக்கும் மேப் போடுங்க. எல்லாத்துக்குமே மேப் போட்டு காட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் கவர் ஆகும். அதுக்குன்னு ஒரே பேஜ்ல போட்டுறாதீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு இனியும் ஒரு காலத்திலையும் சொல்றேன். இன்னைக்கு இந்த எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. அதுக்கிட்ட வரக்கூடிய குரூப் 1 ப்ரிலிமினரிக்குமே சூப்பரா நான் வந்து அதை என்னால எவ்வளவு தூரத்துக்கு முடியுதோ அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்போ பாருங்க, நல்லா ப்ரெசன்டேஷன் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஃப்ரம் தி பேஜ் 1 to பேஜ் 60 வரைக்கும் இருக்குண்டா வந்துட்டு ஒரு நார்மல் ப்ரெசன்டேஷன், ஒரே மாதிரி ப்ரெசன்டேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரக்சரைசேஷன் பண்ணி எழுதுங்க, கொஸ்டினை உடச்சு எழுதுங்க. அது மட்டும் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஜாப் நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. அதுல ஒரு நோ டவுட் அட் ஆல். இதை தாண்டி அதுல கொடுக்கக்கூடிய இந்த குவாலிட்டி ஆஃப் ஆன்சரை பொறுத்து ஒரு 10 மார்க் வேரியேஷன் ஆகுமே ஒழிய மற்றபடி எல்லாரும் ஆவரேஜ் ஸ்கோர் தான் எடுப்பாங்க. அதை மனசுல வச்சுட்டு சந்தோஷமா போய் எழுதிட்டு வாங்க. தமிழ் பட்டாளம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, என்னுடைய தமிழ் பட்டாளம் மூலமா வந்துட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சார்.